Since this is a patient awareness initiative, I will be speaking both in English and in Tamil. So, கொரோனா நம்ம கண்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 6 months ஆயிடுச்சு. இந்த நோயை பற்றி நமக்கு இருக்கிற புரிதலும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முதல்ல லாக்டவுன் வந்துச்சு, அப்புறம் படிப்படியா வந்து அன்லாக் பண்ணி இப்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். சண்டே லாக்டவுன் கிடையாது, இ பாஸ் கிடையாது, மக்கள் நடமாட்டம் நிறையவே இருக்கு ரோட்ல. பட் இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே வந்து இக்கானமியை டெவலப் பண்றதுக்காக. கோவிட் ஆர் கொரோனா வைரஸ் நம்ம கூடயே தான் இன்னும் இருக்கு. ஒரு நல்ல வேக்சின் வர வரைக்கும், ஒரு 50% 70% மக்களுக்கு ஆன்டிபாடி வர வரைக்கும் இந்த வேக்சின் நம்ம கூடயே தான் இருக்கும். ஸோ நம்ம அது கூட வாழ பழகணும், ரொம்ப சேஃபா இருக்கணும். முக்கியமான விஷயம், அதாவது ஏற்கனவே சொன்னபடி சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மாஸ்க். ஸோ தயவு செஞ்சு இந்த 3 விஷயத்த எல்லாரும் வந்து ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஃபியூ மந்த்ஸ்க்கு எல்லாரும் சின்சியரா மாஸ்க் போட்டோம்னா இன்னும் ஒரு 2 to 3 monthsல வந்து நல்லாவே இந்த நோயோட தாக்கம், இந்த நம்பர்ஸ் வந்து நல்லாவே குறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சொல்ற எக்ஸ்கியூஸ் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சார் மாஸ்க் போட்டோம்னா மூச்சு விட முடியல சார், மாஸ்க் போட்டோம்னா ரொம்ப வேர்த்து கொட்டுது சார், அந்த மாதிரி சில எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க வந்து சர்ஜன்ஸ் வந்து, டாக்டர்ஸ் இன் ஜெனரல் அண்ட் சர்ஜன்ஸ் இன் பர்டிகுலர் வந்து எல்லா விதமான மாஸ்க்கும் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சரி, ஆப்ரேஷன் பண்ணும்போது சரி, 8 மணி நேரம் ஆனாலும் 10 மணி நேரம் ஆனாலும் வந்து N95 மாஸ்கா இருக்கட்டும், ரெஸ்பிரேட்டர்ஸா இருக்கட்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது, கண்டிப்பா நான் அதை சொல்ல முடியும். ஆனா மாஸ்க் போட்டதுனால வந்து மூச்சு திணறல் ஏற்படுது, மாஸ்க் போட்டதுனால வந்து சஃபிகேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு மாஸ்க் கட்டிடாதீங்க. வெளியில போகும்போது, வெளியில நீங்க யார் கூட பேசுறதுனாலும் மாஸ்க் போட்டுட்டே பேசுங்க. அவங்களையும் மாஸ்க் போட சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த விஷயத்தோட நம்ம வில் கோ டு தி டாபிக் ஃபார் டுடே. ஆக்சுவலா திஸ் டாபிக் நான் வந்து கொரோனா பத்தி பேச போகல. ஐ எம் கோனா ஸ்பீக் அபவுட் சம்திங் which is a bigger problem than COVID-19. So the topic that we have chosen for this FB live session is delayed cancer care, a bigger problem than COVID-19. So this is the COVID statistics as on 6th September 2020. அதாவது இன்னைக்கு மார்னிங்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. இது நம்ம எல்லாருமே வந்து கூடிய வரைக்கும் நெட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நியூஸ் பேப்பர்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம், நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த டேட்டா வந்து இருக்கு. ஸோ எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, எவ்வளோ டெத்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து all of us know this. So what we do not know is what I'm going to talk about, or something that needs greater importance. It is this. Though all of us know almost everything about COVID, there are certain important issues which are getting unnoticed because of COVID. Because of the obsession with COVID, we are missing out on certain larger issues. So that is the purpose of this FB live session. And இந்த மாதிரி சில ஆர்டிகல்ஸ் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லயும் சரி, ஜேர்னல்ஸ்லயும் சரி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. லைக் கேன்சர் டயக்னோசிஸ், கேன்சர் ஸ்டேஜ் மைக்ரேஷன் எல்லாமே வந்து COVID-19 பாதிக்கப்படுது. ஸோ இந்த லாக்டவுன்னால நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸ் has got a massive impact on cancer care அப்படிங்கிறது we need to acknowledge this. We need to know that this is a big problem. Only then we can take it forward and we can see what we need to do about it. So this would be my aim of today's discussion. Do not delay cancer care during COVID-19 crisis. Right from April or March or April, most of the cancer specialists, we have been advocating that the routine surgeries, okay, நீங்க அந்த COVID-19 இனிஷியல் லாக்டவுன் போது வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் வெளியில வர முடியல, அவங்களால ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ண முடியலங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க.
that is okay, but not cancer care. Cancer care இருக்கட்டும், emergency can never wait. So இது ரெண்டு வந்து can never wait, whatever is the problem. So this is the essence of my topic today. I'll be speaking about how cancer care is getting affected due to COVID-19 and what we can do about it. So how we can take it forward is what I'm going to discuss over the next 1 hour or so. English ஒரு proverb இருக்கு. We must not forget the forest for the trees. அதாவது நம்ம கண்ணுக்கு எடுத்தாப்புல இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது, அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. சோ இந்த ஸ்லைட்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, this is the total number of deaths in India. That is March to July. இந்த டேட்டா வந்து ஆகஸ்ட் 7th கொலெக்ட் பண்ணிருக்காங்க. மார்ச் டு ஜூலைல வந்து you have 33 lakh deaths in India. அதுல COVID-19 deaths எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 41,585. So the percentage of deaths due to COVID-19 is just 1.3%. Of course, it is a big problem. It is a new disease. அதனால மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் இருக்கு. பட் அதோட பெரிய இஷ்யூஸ் நம்ம வந்து அன்நோட்டிஸ்டா வச்சுட்டு இருக்கோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராம இருக்கும். So we need to know about that as well, especially cancers. So what is the magnitude of cancer problem? More than 1 million new cases of cancer are reported in India every year. 10 lakh cases. Cancer cases in the country are likely to increase to 15.6 lakhs by 2025, which is a 12% increase from the current estimated cases. In the data on the National Cancer Registry Program report. And ICMR released on statistics buddy, 2020 we could have 13.9 lakh new cancer cases. So நம்ம கோவிட் கேசஸ் பத்தி நமக்கு தெரியுது, கோவிட் டெத்ஸ் பத்தி நமக்கு தெரியுது, பட் இவ்வளவு கேன்சர் கேசஸ், நியூ கேன்சர் கேசஸ் டிடெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அண்ட் இந்த டிடெக்ட் ஆகிற கேன்சர் கேசஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ட்ரீட்மெண்ட் தாண்டின ஸ்டேஜ், அதாவது பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, ஆப்பரபிள் ட்ரீட்மெண்ட் தாண்டி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து யூஎஸ்ல ஒரு ஆர்கனைசேஷன், GI Cancer Alliance அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து they had given these statistics to explain the magnitude of GI cancer problem. So they have said that gastrointestinal cancers as a whole, அதாவது ஃபுட் பைப்ல இருந்து, ஸ்டமக்ல இருந்து, கோலன்ல இருந்து, ரெக்டம்ல இருந்து, லிவர், பேங்க்ரியாஸ் எல்லாம் சேர்த்து collectively they represent one of the greatest public health issues in the United States, and they cause 4.5 million global deaths. So இது வந்து GI Cancer Alliance அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. What is the problem in India? Magnitude of GI cancer problem in India. Most common cancer நீங்க பாத்தீங்கன்னா மேல்ஸ்ல வந்து லங் கேன்சரும், ஃபீமேல்ல வந்து பிரஸ்ட் கேன்சரும். பட் கேன்சர் டெத்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டமக் கேன்சர் has got the second most common cause of cancer death in India. அதோட இம்பார்ட்டன்ட், 40 to 45 or even 50% of gastric carcinoma present with an inoperable disease. So 682,000 cancer related deaths were because of GI cancers. Out of the total 682,000, 182,000 deaths were because of GI cancers. So that shows the magnitude of the problem caused by gastrointestinal cancers in India. So how much of cancer treatment has got affected due to corona? So நம்ம சொல்றோம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு, கொரோனானால வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து டிலே பண்ணிருக்காங்க அப்படின்னு. Do we have any data for that அப்படிங்கிறது? இது வந்து டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல், பாம்பேல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், லீடிங் கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து they have made a study and they have published this result. They have said that the impact of COVID-19 pandemic on surgeries is such that 59% of cancer surgeries were postponed in India during the peak 12 weeks of disruption, which has translated to 51,100 postponed cancer surgeries. So you should see that the first 12 weeks, 60% of cancer surgeries
not only in one hospital, throughout the country were postponed, which is translated to 51,100 postponed cancer surgeries. Though the directives were very clear that we need to stop only elective surgeries, still patients themselves were reluctant to go for cancer treatment. That has resulted in this amount of cancer surgeries being delayed or even postponed. So how do we define this? There is something called as primary delay. Symptom vandadhulendu the first time you visit the clinician, that is called as the primary delay. Then secondary delay. Secondary delay is the interval between the clinician visit to confirmation of the diagnosis. நீங்க ஒரு டாக்டர் போய் பாக்குறீங்க, அவங்க சில டெஸ்ட் எழுதி கொடுக்குறாங்க, சில பயாப்சி பண்ண சொல்லி சொல்றாங்க, அந்த பயாப்சி ரிசல்ட் வருது வந்து கேன்சர்னு வருது. ஸோ இந்த டாக்டர் பார்த்த ஃபர்ஸ்ட் விசிட்ல இருந்து உங்களுக்கு கேன்சர்ங்கிற கன்ஃபார்ம் டயக்னோசிஸ் வருது வந்து செகண்டரி டிலே. டெர்ஷியரி டிலே. டெர்ஷியரி டிலேனா கேன்சர்ங்கிற டயக்னோசிஸ் கன்ஃபார்ம்டா வந்துருச்சு, when do you start treatment? இதுக்கும் இருக்கிற டைம் கேப் தான் இட்ஸ் கால்ட் as tertiary delay. இப்போ நம்ம கோவிட் டைம்ஸ்ல each of these primary delay, secondary delay and tertiary delay have got affected because of COVID. Most important என்னன்னு பார்த்தோம்னா primary delay, அதாவது interval between symptom onset to the first visit to the clinician. நமக்கு வந்த சிம்டம்ஸ் நம்ம வந்து உடனே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பிசிஷியன்ட்டையோ நம்ம ஜெனரல் பிராக்டிஷனர் ஃபர்ஸ்ட் காமிச்சு அவங்க ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா நிறைய டிலேவை அவாய்ட் பண்ணலாம். பட் இந்த கோவிட் டைம்ஸ்ல எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக பயந்துட்டு தனக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வந்து தானே அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து அலட்சியப்படுத்தி வர டிலே தான் வந்து பிரைமரி டிலே. இது வந்து யூஎஸ்ல ஒரு சென்டர்ல பண்ண ஒரு சர்வே. So this is the impact of COVID-19 on cancer patients' access to healthcare. 40% have said that my appointments with the cancer specialist have been missed, postponed, or cancelled. 35% have said that my doctor switched to telemedicine or virtual appointments. 10%, Namburla actually it's much more than that, have said that I'm too nervous to travel to my doctor's office. 7% said that my surgery was postponed and I was not able to schedule it in the first place. 6% said that my pharmacy treatment facility has closed or it has changed hours because of the COVID situation. 6% said that I have chosen to stop or lessen the treatment or medications. And 5%, my medication has been out of stock. So that shows how much of impact this COVID has had on the cancer treatment as a whole. எல்லா ஆஸ்பெக்ட்ல இருந்தும் டாக்டரை பார்க்குற டைம்ல இருந்தும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல இருந்தும் ஸ்கேன் பண்றதுல இருந்தும் மருந்து சாப்பிட்றதுல இருந்தும் சர்ஜரி ஷெட்யூல் பண்றதுல இருந்து each and every aspect of cancer treatmentல வந்து there has been a delay in the last I would say 5 to 6 months because of COVID-19. In fact, this is such a big problem that two people in Michigan Medicine, University of Medicine, they have designed an app. It's called an Oncovid Resource. So they have designed an app such that the app calculates the risk of delayed cancer treatment during COVID-19. அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்னால COVID-19னால உங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு டிலே ஆகுதுங்கிறத ஒரு சயின்டிபிக்கா ஒரு ஃபார்முலா மூலியமா ஒரு ஆப்ல டிசைன் பண்ணி நீங்க இது டிலே பண்றதுனால உங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க் அதிகமாகுது, கேன்சர் பரவ ரிஸ்க் அதிகமாகுது, இவ்வளோ பர்சன்டேஜ் டெத் ஆன வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து இந்த தயவு செஞ்சு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை கோவிட் பேண்டமிக் போது தள்ளி போடாதீங்க அப்படிங்கிறத வந்து பேஷண்ட்ஸ்க்கு எடுத்து உரைக்கிறதுக்காக பண்ண ஒரு இதுதான் வந்து திஸ் Oncovid Resource app. The other aspect of this COVID is, are cancer patients at a higher risk of getting infected with COVID-19? If you ask me this question, the answer is yes. The reason is COVID-19 in general is very severe on those with immunosuppression, those who are elderly and have multiple comorbid issues. So இந்த 3 கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த COVID-19னால இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த டெத்ஸ் வருது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 to 2% டெத்ஸ் எல்லா இடத்துலயும் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த 2 தான். ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் இன் ஜெனரல் அவங்களோட இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும்.
Second, அவங்க எடுத்துட்டு இருக்க chemotherapy medicinesனால all the more their immunity is slightly on the lower side. So normally cancer patients இருக்கட்டும், dialysis patients இருக்கட்டும், hospitals வரும்போது சரி போகும்போது சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நாங்கள் அட்வைஸ் பண்றது என்னன்னா, try to restrict the number of attenders. Always wear a mask. In fact, கோவிட்க்கு அது சம்மந்தமே இல்லை. கோவிட் முன்னாடி ரொட்டீனா சொல்ற அட்வைஸ் இதெல்லாம் பேஷண்ட்ஸ், அதாவது டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் சரி கீமோதெரபி எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்ற ரொட்டீன் அட்வைஸ் பண்ணிட்டு ஆல்வேஸ் வேர் அ மாஸ்க். ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் த நம்பர் ஆஃப் அட்டெண்டர்ஸ். நிறைய க்ரௌடட் பிளேஸ்க்கு போகாதீங்க. எதனால இதை சொல்றோம்? அவங்களோட இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா. ஸோ இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த COVID-19 இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ patients with cancer who get infected with COVID-19 are at a slightly higher risk. We must acknowledge that also. So why this delay? நம்ம டிலே சொல்லிட்டு இருக்கோம், நிறைய ஆஸ்பெக்ட்ல டிலே இருக்கு அப்படின்னு சொல்றோம். What is the reason for this delay? Let us analyze each one step by step, and we should also see what we can do for it. So what are the problems faced by cancer patients during COVID times? First one is travel inconvenience due to lockdown. அது முதல்ல ஃபர்ஸ்ட் 1 or 2 months நமக்கு அந்த டோட்டல் லாக்டவுன் இருந்த போது, தோ ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு வந்து there was no specific restrictions இருந்தாலும் patients in themselves by themselves had this difficulty in traveling. ஸோ அவங்களால கேப் அரேஞ்ச் பண்ணணும், பஸ்ல போகணும், ஃபிளைட் புக் பண்ணணும், ட்ரெயின் புக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து they had some issues during the lockdown. Second most important thing is financial issues. As you all know, world over there has been a recession in the economy. So that has affected the financial aspects of getting treatment for cancer during COVID times. So patients, patients coming from distant places for treatment. நம்ம ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி பர்மிஷன் வாங்கி ப்ரையர் பர்மிஷன் வாங்கி போறது வந்து was not a problem. But for patients who are coming from distant places to major cities, அதாவது மேஜர் இப்போ டெல்லிக்கு வராங்க, சென்னைக்கு வராங்க, சின்ன சின்ன ஊர்ல இருந்து வரவங்களுக்கு வந்து they face certain issues for getting treatment for their cancer during the lockdown period. Generally patients கூட டெஃபினட்டா வந்து ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. Most of the hospitals during this time had especially the COVID ones had said that they will not accommodate the attenders, or they had given a separate accommodation for the attenders. So accommodation and food related issues were also there during this time. So patient care வந்து கூட இருக்கிற attenders were also having a bit of problem. So these were the problems faced by the cancer patients during the COVID times, because of which there was a delay in seeking treatment from their end. So what was the problem faced by the hospitals? Let us look at it from the other side. So healthcare related factors in first one, most of the hospitals are the dedicated cancer centers, dedicated gastro centers, dedicated GI centers, cancer centers. Most of the general teaching hospitals are government hospitals are even the bigger private hospitals had started allocating their resources for management of COVID patients. So obviously their routine surgical cases or the surgical lists were getting delayed. So they were reallocating resources and infrastructure, staff nurses இருக்கட்டும், wards இருக்கட்டும், hospital equipments இருக்கட்டும், எல்லாருமே வந்து they started concentrating more for the COVID patients. So obviously when you divert more of doctors, more of hospital healthcare workers to treat COVID patients, you will have manpower shortage. And obviously உங்களுக்கு இருக்கிற personal protective equipment இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கிற high end equipments இருக்கட்டும், ICU setups இருக்கட்டும், ICU bed இருக்கட்டும், ventilators இருக்கட்டும், obviously you would be in this time taking care of COVID patients, and hence you would be reallocating your resources. So these were the problems faced by hospitals for providing cancer care. I will also tell you how certain hospitals like us, we had a different approach for managing during this pandemic, and how we took care of our cancer patients. I'll tell you subsequently. But these are the problems faced by the hospitals in general for providing cancer care, and that was the reason for the one of the reasons also that contributed to the delay in seeking treatment. So now that we do acknowledge that there is a delay, the patient angle sari, hospital side sari, doctor side sari, there has been a delay in treatment of cancers. So we have seen the reasons for each one of them. Now let us have a look at what happens to cancer when it gets delayed. So delayed or postponed surgeries might result in tumors being upstaged, and they reach the operating table at a later stage than they would have ordinarily reached. Cancer பொறுத்த வரைக்கும் broader நான் சொல்லணும்னா 4 ஸ்டேஜ். Stage 1, Stage 2, Stage 3 and Stage 4. Stage 4 cancer is considered to be inoperable. That is, it is already spread to multiple organs of the body.
So stage 4 cancer is generally considered for a palliative treatment. We are not going to do a curative treatment and cure the cancer completely for stage 4. For stage 4, what we do is we palliate the symptoms. அதாவது அவங்களுக்கு இருக்கிற தொந்தரவு ஒரு பிரேக் போடுற மாதிரி, அவங்களுக்கு எந்த ஃபர்தர் கேன்சர் ஸ்ப்ரெட்டை வந்து கேன்சர் செல்ஸ் வந்து பரவாம இருக்கிறதுக்கு ஒரு பிரேக் போட்டு கீமோதெரபி மூலியமா கொடுத்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை ப்ரொலாங் பண்றதா ஸ்டேஜ் 4 கேன்சர்ல இருக்கிற ட்ரீட்மெண்ட். Whereas stage 1, stage 2 and even early stage 3, it is completely curable. இதான் நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய விஷயம். கேன்சர்னாலே ஒரு டெத் சென்டென்ஸ் தான். கேன்சர்னா ஐயோ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு வந்து ட்ரீட்மெண்டே கிடையாது அப்படின்னு மக்களுக்கு இருக்கிற காமனான மிஸ்கன்செப்ஷன் வந்து it needs to go. Stage 1, stage 2 and early stage 3 cancers, whatever cancer it may be, is completely curable. If you have the symptoms, if you get the treatment at the right time, if it is diagnosed properly and if it is treated properly, definitely it can be cured. And they have a normal life expectancy as compared to any other individual. Cancer பொறுத்த வரைக்கும் வந்து சர்வைவல் அப்படிங்கறது எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க ரிசர்ச் பர்பஸ்க்குன்னு சொல்றோம். இன் ஜெனரல் 5 year சர்வைவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேன்சர் வந்து அவர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதனால கியூர் ஆகி அவர் 5 years தாண்டிட்டார் அப்படின்னா, then they will have a normal life as compared to any other individual. So எங்களோட கோல் ஆஃப் ட்ரீட்மெண்டா இருக்கட்டும், எங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேரா இருக்கட்டும், how we look at treatment is 5 year survival. எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பேஷன்ஸ்க்கு வந்து நம்ம 5 year survival கொடுக்க முடியும், எவ்வளவு அதிகமா நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா ஆஸ் கேன்சர் சர்ஜன்ஸ், ஆஸ் கேன்சர் ட்ரீட்டிங் டாக்டர்ஸ் எங்களோட கோலே வந்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதா we tend to look at. So the delays might also move a lot of patients from curative to palliative stage. அதாவது ஸ்டேஜ் 1ல வந்திருக்க வேண்டிய பேஷண்ட் வந்து 3 மாசமோ 6 மாசமோ தன்னோட ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடுறதுனால they go on from stage 1, stage 2 to stage 4. So once they go from stage 1, stage 2 to stage 4, அவங்களோட லாங் டேர்ம் சர்வைவலா இருக்கட்டும், அவங்களோட காம்ப்ளிகேஷனா இருக்கட்டும், they tend to increase very high. So that is the reason why we keep telling, do not delay. Never ignore your symptoms. Even during COVID times, in fact, நிறைய பேஷன்ஸ் சார் கோவிட் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோவிட் போகிறதுக்காக நீங்க வெயிட் பண்ண முடியாது. வேக்சின் வர வரைக்கும் கோவிட் நம்ம கூடயே தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணவே முடியாது. எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்குன்னு நீங்க உடனே போய் உங்க டாக்டர் கிட்ட போய் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி நீங்க டயக்னோஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ரிசல்ட்ஸ் வந்து கேன்சரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி குட். ஸோ அகெயின் ஐ வுட் லைக் டு ரீஇட்ரேட், stage 1, stage 2 and even early stage 3 cancer is completely curable with surgery and then followed by chemotherapy and radiotherapy. European Society of Medical Oncology அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், கேன்சர் டாக்டர்ஸ் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க வந்து they had made a study, collateral damage அப்படின்னு சொல்லுவோம். அது COVID-19னால வர பாதிப்பு கூட என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்றது வந்து collateral damage அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ல பப்ளிஷ், the impact on outcomes from cancer surgery of the COVID-19 pandemic. So அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, a 3-month delay to surgery across all stage 1 to stage 3 cancers contributes more than 4,700 attributable deaths per year in England. The impact on life years lost of 3 to 6 month delay for stage 1 to stage 3 varies widely between the tumor types. அதாவது லைஃப் இயர்ஸ் லாஸ்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கேன்சரை பொறுத்தவரைக்கும் 2-3 பாராமீட்டர் இருக்கு. ஒன்னு வந்து டிசீஸ் ஃப்ரீ சர்வைவல், அதாவது அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எவ்வளவு நாள் அவங்க வந்து கேன்சருக்கு உண்டான அந்த டிசீஸ்க்கு உண்டான பாதிப்பே இல்லாம எவ்வளவு நாள் இருக்கிறது அப்படிங்கிறது டிசீஸ் ஃப்ரீ சர்வைவல் அப்படின்னு நான் சொல்றேன். ஓவரால் சர்வைவல், கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு எவ்வளவு நாள் அவங்க வந்து கம்ப்ளீட்டா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம தேர் லீடிங் தேர் நார்மல் லைஃப். So that is called as overall survival. Third one is impact of life years lost. அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போய் ரிப்பீட்டடா அட்மிட் ஆறாங்க, கீமோதெரபி சர்ஜரி முடிச்சு கீமோதெரபி எடுத்துட்டு இருக்காங்க. So they are staying away from work, they are in the hospital, they are in the home. So how much of life years are lost because of this, how many months they lose their productivity அப்படிங்கிறதையும் நம்ம கல்குலேட் பண்ணணும். ஸோ எதுக்கு இவ்வளவு பாராமீட்டர்ஸ் நம்ம வச்சு அனலைஸ் பண்றோம் அப்படின்னா, அவர் கோல் as cancer surgeons, as cancer specialists, our goal is to improve the survival at each and every stage. So that is why we keep telling, the earlier you diagnose, the better the results. So strategic prioritization of patients for diagnostic and surgery has the potential to mitigate deaths attributable to delays. So இதுதான் சொன்னப்போ
earlier நம்ம டயக்னோஸ் பண்ணி earlier அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் சர்ஜரி வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி கேன்சர் அந்த கேன்சர்னால வரக்கூடிய டெத்ஸ் வந்து டெஃபினெட்லி. So next one is impact of treatment delay according to the treatment schedule. At each stage, what is the impact of the delay in treatment? Treatment naive patients அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் நெய்வ்னா யார் தனக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக ஹெசிடேட் பண்ற பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் நெய்வ் பேஷண்ட்ஸ் அப்படின்னு. So it adversely affects the survival and the quality effect. நான் முதல்ல சொன்னபடி டெஃபினட்டா நீங்க கேன்சர் தள்ளி போட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தள்ளி போக உங்க சர்வைவல் கம்மியாகும். ஸோ உங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதுக்கு உண்டான பாதிப்பு வந்து டெஃபினட்டா வந்து இட் வில் கெட். ஸோ நீங்க தள்ளி போடுறதுனால ஆப்வியஸ்லி இட் ஹாவ் அ சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் ஆன் யுவர் பெயின். என்னதான் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு COVID-19 கொஞ்சம் தள்ளி போடலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கும்போது அதை நீங்க அக்னாலேஜ் பண்ணாம டிலே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் மைண்ட். ஸோ தட் வில் ஹாவ் அ ஹியூஜ் சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் இன் டிலே இன் ட்ரீட்மெண்ட். இம்பாக்ட் ஆஃப் டிலே இன் பேஷண்ட்ஸ் ஆன் ட்ரீட்மெண்ட். ஸோ ஏற்கனவே பேஷண்ட்ஸ் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த COVID-19 வந்த டிலேனால வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சிலரேட்டட் ரீபாப்புலேஷன். சப்போஸ் தே ஆர் ஆன் ட்ரீட்மெண்ட், அதாவது சர்ஜரி எடுத்துட்டு இருக்காங்க, சர்ஜரி முடிச்சுட்டு 6 weeks கழிச்சு டாக்டர் வந்து he has advised கீமோதெரப்பி. பட் அந்த டைம்ல வந்து இந்த லாக்டவுன் இருக்கு சார், COVID-19 செட்டில் ஆகட்டும் சார் அப்படின்னு சொல்லி 6 months பதிலாக அவங்க 6 weeks பதிலாக அவங்க வந்து 3 months 6 months அவங்க டிலே பண்ணோம்னா there is an accelerated repopulation of the cancer cells. So they should understand that they are making themselves vulnerable to get infected again or to get affected by cancer. And then suppose konja delay aanalum avanga treatment, once they restart the treatment, there is a possibility that the cancer cells are resistant to the treatment as well. So this is the impact of delay in the patients on treatment. Third one, the impact of delay on follow up patients. They have completely completed their treatment, completely finished their treatment for cancer, surgery mudichitaanga, அதுக்கப்புறம் they have finished their chemotherapy course as per the recommendations எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. they are just on follow up. அப்படின்னா கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 years எந்த கேன்சரா இருக்கணும், we will definitely ask them to come at least once in 3 months. ஒரு ஸ்கேனா இருக்கட்டும், ஒரு பிளட் டெஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும் ஒரு once in 3 months for the first 2 years. அதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து once in 6 months we have to do some tests. We have to keep periodically assessing them so that there is no recurrence for cancer. So இந்த மாதிரி ஃபாலோ அப்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து there is a delay in detecting the treatment response. So இந்த மாதிரி follow up இருக்கிற patients வந்து if they delay their treatment during the COVID-19, what happens is there is a delay in the diagnosis of recurrence as well. அவங்க ஆப்ரேட் பண்ணி 3 years இருந்திருப்பாங்க, 4 years இருந்திருப்பாங்க, கம்ப்ளீட்டா அவங்க கேன்சர் கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் முடிச்சிருப்பாங்க. பட் ஈவன் தென் they need to have a periodical blood test, they need to have a periodical scan, they need to have what is called as a tumor marker assay அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோலன் கேன்சர் இருக்கிறவங்க வந்து CEA அப்படின்னு ஒரு டியூமர் மார்க்கர் அசஸ் பண்ணுவோம். Pancreatic cancer வந்து CA19. இது வந்து சாதாரண ஒரு பிளட் டெஸ்ட். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து கேன்சர் ஃபாலோ அப்ல இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஸோ இது வந்து சப்போஸ் அதிகமா இருக்கு, எல்லா விதமான பேராமீட்டர்ஸும் நார்மலா இருக்கு, ஒருத்தருக்கு CEA மட்டும் ஆப்ரேட் பண்ணி 4வது வருஷம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா ஓகே there is some problem அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we tend to investigate. However அந்த டெஸ்ட்டை நீங்க பண்ணாம நீங்க வந்து டிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா again இந்த ஃபாலோ அப் பேஷண்ட்ஸ்க்கு there could be a problem because of cancer. So we have seen from the patient aspect, we have seen from the hospital aspect what can be done. So which cancer needs immediate attention? So முதல்ல சொன்னபடி ஒரு 3 months, அது மார்ச் ஏப்ரல் நமக்கு வந்த டைம்ல வந்து எந்த இதுக்கு வந்து the general dictum was cancer surgery or cancer treatment should not get delayed. If so, which cancer needs the highest level of importance அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா in the third column you can see colon cancer with obstruction. அது பெரிய கட்டி, மலக்குடல் இருக்க கட்டி வந்து அதனால பாதிப்பு இருக்கு அப்படின்னா definitely they need treatment at the earliest. Pancreatic cancer, any form of pancreas, you should understand that pancreatic cancer, gallbladder cancer, liver cancer, ovarian cancers tend to progress very very quickly. So இவங்களுக்கு வந்து லாக்டவுன், நோ லாக்டவுன், கோவிட் இல்ல, ட்ரீட்மெண்ட், வேக்சின் இல்ல, ஆன்டிவைரல் இல்ல, அதை பத்தி எல்லாம் கவலையே பட முடியாது. they need to get the treatment for the cancer the moment it is diagnosed. So there should be no delay in treatment for these sort of cancers, whatever be the reason. However, having said this, certain cancers you can wait. There are certain very slow growing, I would say, indolent அப்படின்னு slow growing, very less virulence அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கேன்சர்ஸ்க்கு வந்து even if you delay the treatment by say 1 or 2 months, you will not have a big problem. For instance, non-melanoma skin cancer
type 1 endometrial cancer. இந்த மாதிரி கேன்சர்ஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வந்து within weeks to months ப்ரோக்ரஸ் ஆகுது. கேன்சர் செல்ஸ் வந்து கேன்சரை பொறுத்த வரைக்கும் how it spreads அப்படின்னு கேட்டா டபுளிங் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கேன்சருக்கு. இந்த கேன்சர் செல்ஸ் வந்து எவ்வளவு நாட்களை வந்து உடம்புல வந்து டபுள் ஆகிட்டே வரும் அப்படிங்கிறத வச்சுதான் வந்து அதோட வீரியம், அதோட விருலன்ஸ் வந்து நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ நான் சொன்ன இந்த முதல் கேட்டகரி, அதாவது pancreatic cancer இருக்கட்டும், liver cancer இருக்கட்டும், gallbladder cancer இருக்கட்டும், colon cancer இருக்கட்டும், ovarian cancer இருக்கட்டும், these have a very very high tumor doubling time. ஸோ டக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அவங்களுக்கு வந்து ஈவன் 1 month டிலே, சார் நான் ஒரு 1 month கழிச்சு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன் அப்படின்னா the pancreatic cancer would have progressed. So this is what we keep telling repeatedly: do not delay treatment for all cancers in general, especially for these type of cancers. So ஒரு ஃப்ரேம் ஒர்க் அசஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த டைப் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட் யூ நீட் டு கிவ் ப்ரையாரிட்டி, எந்தெந்த டைப் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட் யூ நீட் டு கிவ் அ வெரி ஹை ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது வந்து there is a protocol for that. So as cancer specialists, we need to tell the patients, yes, you have got this problem, you need to get this treatment at the earliest. Whereas suppose அவங்க வந்து இந்த போன்ல இருக்கிற இதுக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க, அந்த மாத்திரை வந்து ஒரு 15 days தள்ளி போகுது, அந்த மாத்திரை இப்போ கிடைக்கல அப்படின்னா it is not an undue problem. Even if they have to wait for 15 days, of course the treatment should not be delayed, but if there is a delay, it is not a very grave concern. At the same time, நான் முதலே சொன்னபடி pancreatic cancer இருக்கட்டும், liver cancer இருக்கட்டும், blood cancer இருக்கட்டும், இதான டிலே இருக்கு, கோவிட்னால டிலே இருக்கு அப்படின்னா we cannot allow that to happen. At the earliest they need to seek treatment. So what happens to this is about cancer treatment. There is something called as cancer screening. As the western countries நீங்க பாத்தீங்க, நம்ம ஊர்லயும் சரி, western countries especially in the west, they've got a very regular cancer screening protocol. We've also implemented that in our country in recent times quite well. So cancer screening na enna, normal healthy individuals வந்து கேன்சர் இருக்கா அப்படிங்கிறதுக்கு சில டெஸ்ட் பண்ணலாம். These are very normal, அது பிளட் டெஸ்டா இருக்கட்டும், ஸ்கேனா இருக்கட்டும், வெரி பேசிக் இன்வெஸ்டிகேஷன், எண்டோஸ்கோபி, கொரோனோஸ்கோபி அப்படிங்கிறது பீரியாடிக்கலா ஓவர் 40 years, ஓவர் 50 years இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஃபேமிலியில கேன்சர் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு, இல்ல ஹை ரிஸ்க் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணோம்னா கேன்சர் வரத்துக்கு முன்னாடி we can find out and we can diagnose it at a very very early stage. So அது பேரு நம்ம சயின்டிபிக்கா சொல்லும் போது லீட் டைம் பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க கேன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், டயக்னோஸ் பண்றோம் அப்படிங்கிறது இட் இஸ் பாசிபிள் வித் ரெகுலர் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோட்டோகால்ஸ். அது ரெகுலரா நீங்க வந்து 40 years 50 years மேல எவ்ரி ஒன்ஸ் இயர் வந்து ஒரு ஆனுவல் செக்அப் பண்றீங்க. கொரோனோஸ்கோபி, அது 50 years மேல இருக்கவங்களுக்கு ஒரு கொரோனோஸ்கோபி செக் பண்ணி பாக்குறீங்க. சின்ன சின்ன கோலன் டியூமர், சின்ன சின்ன கோலன் பால் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஓரல் கேன்சர் ஸ்கிரீனிங். இன்ஃபேக்ட் நம்ம earlier period during lockdown போது the first few weeks of the March or early April போது in fact government had advised the oral cancer screening கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க அந்த first 1 month சொல்லியிருந்தாங்க. Because most of the ENT procedures இருக்கட்டும், most of the oral procedures இருக்கட்டும், they generate a lot of aerosols. So அந்த டைம்ல வந்து COVID-19 வந்து நம்ம we were worried about this thing. அதனால the oral cancer screening they had recommended to stop them for a few weeks, but that was for a very very short period of time. The month immediately they said don't stop even the screening. It is not treatment. Screening is done for healthy normal individuals to diagnose cancer at a very very early age. So this is not cancer treatment. I am talking about cancer screening protocol. So even that I feel should not get delayed during COVID times. So cancer screening பண்றவங்களுக்கு, அதாவது மார்ச்ல வந்து every year 50 years மேல இருக்கிறவங்க வந்து கொரோனோஸ்கோபி every year பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச்ல பண்ண வேண்டிய கொரோனோஸ்கோபி வந்து ஒரு 6 months தள்ளி போயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு have it done at the earliest. There is no point in delaying beyond this. So there is no need to even delay the regular cancer screening protocols from now onwards. So that also you need to understand. So what we have done at GEM, as you know, ours is a specific gastro, uro, endogynec cancer specialty and laparoscopy hospital, and we also take care of multi-organ transplant, pancreas or liver transplant, kidney transplant is what we do. So we had decided as early as March month, we decided that cancer treatment will continue irrespective of the lockdown. எங்களோட elective cases வந்து first few weeks வந்து we also advised them to have postponed because of the lockdown when patients were finding it difficult to come. But we told the patients very clearly that cancer should not wait. So cancer hospitals need to continue to provide cancer care while also managing patients with cancer and COVID-19 so that the adverse outcomes can be denied or can be delayed.
So that is, it should not become a bigger problem than the COVID. Basic concept வந்து கோவிட்னால வரக்கூடிய மார்பிலிட்டி ஆர் டெத்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கட்டும், டெத்ஸ் இருக்கட்டும், அதை விட கேன்சர்னால வரக்கூடிய டெத்ஸ் வந்து அதிகமாக. So we had decided early on that we are going to continue with our cancer treatment. We are not going to, in fact, even during the month of April and during the month of May, when the lockdown was totally very strict, we did operate a good number of cancer patients for whom we did not want to delay the treatment. So earlier on, நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும் கோவிட் டைம்ஸ். ஏன்னா லேப்ரோஸ்கோபில வந்து அந்த கேஸ் யூஸ் பண்றதுனால அது குட்டி குட்டி ஏரோசால் வந்து அதுல பரவ சான்ஸ் இருக்கு. அதுல தியேட்டர்ல வரக்கூடிய டாக்டர்ஸா இருக்கட்டும், ஸ்டாஃப் நர்சஸா இருக்கட்டும், அனஸ்தெரிஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஏரோசால்னால வரக்கூடிய பாதிப்புகள் இருக்கு. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் சர்ஜரியே பண்ணுங்க அப்படிங்கிறது சர்டன் சொசைட்டி கைட்லைன்ஸ், சர்ஜிக்கல் சொசைட்டி கைட்லைன்ஸ் வந்து இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல் அண்ட் மே சொல்லிட்டு இருக்காங்க. பட் தென் சப்சிக்வெண்ட்லி, அது நாள் போக போக பை even the end of April and May, when we were doing laparoscopy and robotic surgery, we routinely do laparoscopy and robotic surgery for GI cancer, for gastro cancers. So even then, we saw that laparoscopy and robotic surgery have got added advantages even during COVID times. What we found out, and even subsequently, on the research articles, they have shown that there is no increased risk of COVID-19 spread or COVID-19 aerosol spread because of laparoscopy or because of robotic surgery. So again, we decided to stick on to our policy of giving cancer treatment and continue to provide laparoscopy and robotic surgery even during the COVID-19 pandemic. I will also tell one more reason how this is beneficial. Cancer treatment, the essential concept works on the immunity. So how far you are able to preserve the patient's innate immunity, it helps the patient much better in getting the treatment. For example, open surgery, there is a very big scar. It takes a long time to heal. And sometimes major cancer surgery, they will require blood transfusion in open surgeries. And because of this big scar, their return to bowel function, the after initiation of oral diet, will get delayed. And subsequently, the hospital and the discharge our time ICU stay open surgery, it was getting delayed. All this during COVID times, it is very, very important. COVID-19 hospital stay கம்மி பண்றோமோ அவ்வளவு நல்லது. And your cross infection நீங்க கம்மி பண்றீங்க, ICU இருக்கிற டைம் நீங்க கம்மி பண்றீங்க, மீதி பேஷண்ட் கிட்ட இருக்கிற கான்டாக்ட் கம்மி பண்றீங்க, டாக்டர்ஸ்ல இருந்து நர்சஸ்ல இருந்து அவங்களுக்கு வர இன்ஃபெக்ஷன் நீங்க கம்மி பண்றீங்க. That is where laparoscopy and robotic surgery has got a huge advantage for GI cancer even during COVID times, because laparoscopy or robotic surgery, all of these are done through small keyholes, 5 millimeter, 10 millimeter holes. There is no big scar. There is no need for blood transfusion. Patients immediately on the next day, they start mobilizing from their beds. They start walking. Second day onwards, even the first day or second day, they start taking their normal diet. And within 3 or 4 days, we are able to discharge them much earlier than what we do for open surgery. Again, that is why I feel even during COVID times, we have proved that, and not only that, there are sufficient evidence in this research articles now to say that laparoscopy and robotic surgery do not have any added risk for the theatre people even during the COVID times. Apart from this, there is one other initiative which we did. Along with Rotary Coimbatore, GEM collaborated for a program called as Care for Life. So Rotary Club of Coimbatore Metropolis and GEM Hospital jointly launched a program to treat 100 cancer patients totally free of cost. That is deserving patients, poor needy patients, abdomen cancers, cancer specify பண்றேன், abdomen cancers இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு போர்டு இருக்கும், அவங்க போர்டுல அதை ரெப்ரசென்ட் பண்ணி then they get the approval for their treatment. So the entire cost of the treatment is taken care of. So this program was launched on 18th of August by our chairman, Professor Pannivedu, in collaboration with Rotary Coimbatore Metropolis. So we have already started treating few of our patients, poor and needy patients, through this scheme, and already 5 cancer patients were operated totally free of cost. So in the cancer, primarily in this project Care for Life, we are taking care of abdomen cancers. Abdomen cancers that includes the entire gastro cancers, food pipe cancers, stomach cancers, liver cancers, and pancreas cancers. Urology, kidney cancer,
adrenal gland cancer, அதே மாதிரி gynecology, அது கர்ப்பப்பை, சினைப்பை, எல்லாத்தையும் வர கேன்சர் எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து we can bring it. And for the poor and the needy patients, we are trying to offer them this totally free of cost. So this is our flagship program. I would say a very important project that GEM Hospital is doing along with Rotary, titled Care for Life. So this program, we launched it about 3 weeks back. So what is the role of cancer specialists during COVID times? So இதுக்கு நிறைய aspect இருக்கு. First, identifying the tumor type and risk stratification approach. நான் முதலே சொன்னபடி certain cancers, in general, cancer treatment should not get delayed. However, certain cancer needs immediate treatment. So it is our responsibility to diagnose it at the early stage and to tell the patients as to what you require. Second thing, in any doctor-patient relationship, what is most important is the communication. You need to improve the communication. We need to explain to the patient how important it is to not delay the treatment, what they need to do in this time, how they can do amidst the difficulties in travel and difficulties in getting the other aspects arranged, logistics arranged. Still, they can have their cancer treatment done. So that is what we need to explain to the patients in detail. Completely, அவங்க கிட்ட கவுன்சில் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம், இதனால கோவிட் டைம்ல வந்து உங்களுக்கு இதை டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அமெண்ட்மெண்ட்ஸ் இன் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், அது ஆல்டர்ட் ஃபிராக்ஷனேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது இப்போ வந்து 6 வீக்ஸ் கழிச்சு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு டேப்லெட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஓரலா, அது இன்ஜெக்டபிளா கொடுக்க வேண்டிய டேப்லெட்டை வந்து அதே எஃபிகசி இருக்கக்கூடியது வந்து ஓரல் டேப்லெட்டா கொடுக்கறது சில ஆப்ஷன்ஸ். ஸோ ஆல் தீஸ் கேன் பி டன் ஸோ தட் பேஷண்ட்ஸ் வந்து they need not strain themselves traveling for a longer distance, getting and coming to the hospitals when they're already feeling afraid to come to the hospitals. So this can be done. For certain substance, we can alter the treatment approach. We can change from the injectables to tablets, and all this can also be done. Most importantly, telemedicine approach. This is especially useful for cancer follow-up patients. So apart from telemedicine, it is very, very important that we ensure optimal safety measures for patients at hospital. In fact, எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு biggest fear என்ன அப்படின்னு கேட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நமக்கு வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். In fact, that is why we have now clearly dedicated ourselves for non-COVID care. So we are clearly telling our patients that our hospital, because it caters to cancer, GI cancer and transplants, we are admitting non-COVID patients, and those patients who do turn positive, we are giving them the treatment at the facilities where we have nearby. So during COVID times, it is essential for us to take care of patient safety, for us to take care of safety of healthcare workers, and it is a social responsibility to ensure that these patients do not get infected because of coming to the hospital. So that is very, very important to ensure the safety within the hospital premises. In fact, now Kadasila, I'll even show you a video as to how we do that. Again, importance of teleconsultation. The last few months la வந்து teleconsultation அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல பிக்கப் ஆயிடுது. In fact, this is one of the articles which I had written, the role of telemedicine in the current scenario. How important it is to consult your doctor at the same time not having to travel all the way. If there is an option to directly meet your doctor, to share your reports, to get the treatment over phone or through get the prescription over mobile, how much of an advantage would that be? So that we need to offer to the patients. So this is how we also understood that teleconsultation has got a huge role to play, especially during COVID times, and even during non-COVID times, it has got a significant role to play for those elderly people who are not able to travel frequently to the hospital. So we have designed a portal called as GEM Mobile Health, where you can register and book, and then you will have a consultation with one of our teams, one of the specialists, whichever, depending upon the ailment. One of the specialists, we will come online and we will have a teleconsultation. We will discuss all your symptoms, and then you can even share your reports with us. And then based on the reports, we can advise treatment, and we can subsequently, what we need to do, we can advise. So teleconsultation is one of the very, very important resources, very, very important tools that the patient has. Even though it is useful for the doctors for management of patients, especially during the COVID times. Having seen all this, so I have repeatedly said that there should not be any delay during the COVID times. So let us
have some of the basic concepts clear about the gastric cancer. So I'm going to speak about give a very short description on the risk factors, the symptoms, and the preventive measures and the treatment options available for some of the common gastric cancers that we come across. To start with, pancreatic cancer. As you know, pancreatic cancer risk factors mainly smoking, and again, obesity is a risk factor, alcohol is a risk factor, hereditary factors. So all these are risk factors for you to develop pancreatic cancer. What are the symptoms you can have? You can have upper abdomen pain or back pain. You can have jaundice. You can present with weight loss, loss of appetite, pasi kammiya irukum. You can have nausea or vomiting, stool consistency, motion on sometimes like oil consistency. Most importantly, நிறைய பேர் elderly age groupல notice பண்ணாத ஒரு விஷயம் recent onset diabetes. நார்மலா நீங்க வந்து ஒரு 2 tablets எடுத்துட்டு இருப்பீங்க or a few units of insulin எடுத்துட்டு இருப்பீங்க, but suddenly your insulin requirement will increase, your sugars will start fluctuating, and if you are over 50 years of age and this happens over a period of time repeatedly, definitely you need to get yourself investigated. So this is one of the very early symptoms of pancreatic cancer. In general, pancreatic cancer நீங்க பாத்தீங்கன்னா 100 patients இருக்கு அப்படின்னா 30 to 35% வந்து ஆப்பரபிள் ஸ்டேஜ்ல வருவாங்க. இது 60 to 65 இருக்கவங்க by the time அது stage 3 late stage 3 க்கும் stage 4 க்கும் போயிடும். So how to identify those 35% of the patients who will benefit from treatment? This treatment is with these symptoms. So for those diagnosed in time, their chances of surviving beyond 5 years increases by up to 30%. So definitely, as I said earlier, the earlier you diagnose, the better it is. It holds good for any cancer. It is especially important for pancreatic cancer, which is considered to be a slightly aggressive cancer. So what is the surgery that we do? It is called as a Whipple's procedure. It is completely curative, complete cancer cells remove பண்ணிடலாம். அதுக்கப்புறம் patients, depending upon the stage, we subject them to what is called as chemotherapy and then plus or minus radiation. Mostly it is chemotherapy. So what has GEM Hospital done for pancreatic cancer patients? So pancreatic cancer has been one of the very important cancers in gastro diseases. So we have given special importance to pancreatic cancer. But what has been special in now? Pancreatic cancer, the surgery done for pancreatic cancer is called as Whipple's surgery. It is one of the most complex and most difficult surgeries done in the upper. So this surgery for the last 2 decades, we have been doing it by laparoscopy at GEM Hospital. How this started? The first totally laparoscopic Whipple's procedure for pancreatic cancer was done by our chief, Professor Palani, as early as 1998. So 22 years ago, he had shown the world that this surgery, though it is complicated, though it is very, very difficult, can be done completely by laparoscopy with few small keyholes. So as early as 1998, we had done the first surgery, totally laparoscopic surgery for pancreatic cancer, which was the first surgery in the world. And then 2007, the first series, the first 42 patients, how they fared, how they improved, what was the duration of the surgery, how much of blood was required. Most of the patients, when we do by laparoscopy, the blood requirements, all this we published in our journal. Results published as early as in 2007. It was an American journal, a journal of American College of Surgeons published. And then subsequently, we kept publishing in many national and international journals about this surgery for pancreatic cancer, laparoscopic surgery, robotic surgery. In fact, 2016, 30 pancreatic surgeons all across the world who do laparoscopic surgery for pancreatic cancers, ஒரு important conference ஒன்று நடந்தது. அதோட கான்ஃபரன்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் ஒரு கைட்லைன்ஸ், அதாவது pancreatic cancer ஆப்ரேட் பண்ற சர்ஜன்ஸ்க்கு வேர்ல்ட் ஓவர் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ அதை நாங்க ஒரு கோயம்புத்தூர் சம்மிட் அப்படின்னு சொல்லியே ஒரு அமெரிக்கன் ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணோம். இன்டர்நேஷனல் சம்மிட் ஆன் லாப்ரோஸ்கோபிக் pancreatic dissection, கோயம்புத்தூர் சம்மிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு we published this in the American Journal of Surgical Oncology. That was in 2016. அதே மாதிரி 2018 robotic surgery pancreatic cancer பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ now கிட்டத்தட்ட 50 பேஷண்ட்ஸ் மேல we have completed robotic surgery for pancreatic cancer. So this is how we have taken care of our pancreatic cancer patients over the last 2 decades. Next is gallbladder cancer. As I said earlier, pancreatic cancer by gallbladder cancer is also a highly aggressive cancer.
இது எங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்தர்ன் இந்தியால இட்ஸ் வெரி காமன். ஸோ அது வந்து நாங்க சொல்லுவது இண்டோ கேன்சரிக் பெல்ட் அப்படின்னு நான் சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜன்ல நார்த் இந்தியால வந்து இட் இஸ் வெரி வெரி காமன். அது வந்து சில பேர் சொல்றாங்க அவங்க சாயில் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால வந்து அவங்களுக்கு வருது அப்படிங்கிறது சில ஆய்வுக்கட்டுல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? அகைன் கால் ஸ்டோன்ஸ். அது கால் ஸ்டோன்ஸ் ரொம்ப நாளா இருக்கிறவங்களுக்கு வெரி வெரி ஸ்மால் பர்சன்டேஜ், ஐ வுட் சே லெஸ் தென் 0.5% over say 20 years, 30 years, they can have a risk of this gallstone progressing to gallbladder cancer. Similarly, there are other bile duct la irukra konja piravila irukkudiya sila abnormality nala they can have a predisposition to gallbladder cancer. These are risk factors for gallbladder cancer. How do we identify? Again, symptoms enna? Jaundice, one of the important symptoms. Actually, gallbladder cancer jaundice varamchuna it is already progressed அப்படினு அர்த்தம். Any cancer is specific for gallbladder cancer, again, weight loss and loss of appetite. Pain abdomen, the right side upper abdomen pain வருது, அந்த பெயின் வந்து பின்னாடி பேக்கு பரவுது அப்படின்னா அவங்க gallbladder related stones இருக்கலாம். They definitely need to get themselves investigated. சில பேருக்கு அந்த ஸ்டோன் வந்து பிளாக் ஆகி அல்லது கேன்சர் வந்து gallbladderல இருக்கிற அந்த பித்தநீர் பாதையில் பிளாக் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ், கொலாஞ்சிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்ஃபெக்ஷன். ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா குளிர் ஜுரம் வரும், அவங்களுக்கு வந்து யூரின் வந்து மஞ்சளா போகும், அவங்களுக்கு வந்து கண்ணு மஞ்சளா இருக்கும், அவங்களுக்கு வந்து மோஷன் வந்து வெள்ளை இருக்கும், அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து அரிப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஏர்லி சிம்டம்ஸ் டு டயக்னோஸ் ஜாண்டிஸ் அண்ட் ஏர்லி சிம்டம்ஸ் டு டயக்னோஸ் கேன்சர். ஸோ அகைன் gallbladder cancer பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னலா எல்லாரும் சொன்னது வந்து gallbladder cancer வந்து ரொம்ப அக்ரெசிவான கேன்சர், இது வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி எல்லா சென்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அகைன் வி ஷோட் த வேர்ல்ட் தட் இதுக்கு வந்து லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணலாம். இதுக்கு வந்து பண்ண முதல் 15 பேஷன்ஸ் எப்படி ஹவு தே இம்ப்ரூவ், ஹவு தே ரெக்கவர்ட் அப்படிங்கிறது நாங்கள் வந்து 2015 வந்து ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணோம். Subsequently, more than 50 cases we have operated laparoscopic surgery for gallbladder cancer. This is generally not done in most of the other cases because open surgery, it is again a complicated surgery which needs to be done. Only centers who have got expertise, nariya routine gallbladder surgery, laparoscopy la pandranga, routine robotic surgery pandranga, they can possibly do this by laparoscopy or robotic. Liver cancer பத்தி நான் ஏற்கனவே லாஸ்ட் மந்த் ஒரு ஹெப்படைட்டிஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதே மாதிரி ஃபேஸ்புக் லைவ் செஷன்ல நான் பேசினேன். லிவர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஹெப்படைட்டிஸ் வைரஸ், சிரோசிஸ் அண்ட் தென் சர்டன் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். இது பொறுத்த வரைக்கும் சிரோசிஸ் லிவர் கல்லீரல் சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து the alcohol and hepatitis B virus and hepatitis C virus. இதான் வந்து கல்லீரல் சுருக்கம் வரும், இதனால வந்து அவங்களுக்கு லிவர் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லிவர் கேன்சர் பொறுத்த வரைக்கும் 80% of the liver cancer occurs in a cirrhotic liver. 20% of the liver cancers occurs in a non-cirrhotic liver. அது 80% வந்து கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் சுருக்கம் இருக்கிறவங்களுக்கு வரும், 20% வந்து நார்மல் லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் வரும். இவங்களுக்கு என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அகைன் வீக்னஸ், டயர்ட்னஸ் இருக்கலாம், அப்பர் அப்டாமினல் பெயின் இருக்கலாம், லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கலாம், ஜாண்டிஸ் இருக்கலாம் and nausea இருக்கலாம். So these are the other symptoms that these people can have. What is the test that they can do? As I said, blood test. Immediately when you have these symptoms, go to your doctor, have a routine blood test, liver function test done. ஒரு ultrasound scan பண்ணலாம், ஒரு CT scan or an MRI can clear cut can very clearly say that what kind of tumor you have in the liver. More often than not, அதுக்கு அந்த biopsy கூட தேவை இருக்காது. Suppose it is not able to, we are not able to tell clearly what type of cancer it is, we might have asked for an ultrasound guided biopsy. ஒரு சின்ன ஊசி மூலியமா ஸ்கேன் மூலியமா வந்து அது ஒரு சத பரிசோதனை பண்றது தான் நம்ம வந்து பயாப்சி. லிவர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன? 4 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன்ங்கிறது ஸ்மால் கேன்சர்ஸ், சின்ன கேன்சர், லிவர் கேன்சர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கேன்சர் வந்து பெரிய சர்ஜரி பண்ணாம அவங்களுக்கு வந்து கரண்ட் மூலியமா வந்து அந்த லிவர் டியூபரை புசுக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். ஸோ இட் யூசஸ் தி மெக்கானிசம் ஆஃப் ஹீட் டு ஜெனரேட் adequate temperature to denature the proteins and to destroy the liver tumor. So இதான் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். இது வந்து ஸ்மால் டியூமர்ஸ்க்கு பண்ணுவோம், 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் லிவர் டியூமர், சிராட்டிக் உங்களுக்கு வந்து பண்ணுவோம். அடுத்தது வந்து
டிரான்ஸ்ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன். அதாவது ஒரு பெரிய டியூமர் இருக்கு, அது வந்து ஆபரேஷன் பண்ண ஸ்டேஜ் தாண்டி இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ற ஸ்டேஜ் தாண்டி இருக்கு. ஸோ அந்த டியூமரை வந்து டவுன் ஸ்டேஜ் பண்ண முடியுமா, டியூமரோட சைஸை குறைக்க முடியுமா, டியூமரை ஷ்ரிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த டிரான்ஸ்ஆர்டீரியல் கீமோ எம்பலைசேஷன், டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கல்லீரலுக்கு போற அந்த ரத்த குழாயை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டியூமரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட சைஸ் கம்மியாகும். ஒன்ஸ் அந்த சைஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஆபரேஷன் பண்றதுக்கும் சரி, டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கும் சரி, இட் பிகம்ஸ் வெரி வெரி ஈஸி. தேர்ட் வந்து லிவர் சர்ஜரி, அதாவது லிவர் ரிசெக்ஷன் சர்ஜரி ஃபார் லிவர் கேன்சர். ஃபோர்த் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். இட் இஸ் லைக் கிவிங் அ நியூ லைஃப் டு த பேஷண்ட். ஸோ நான் முதலே சொன்னபடி 5 years சர்வைவல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கேன்சர் பொறுத்த வரைக்கும். லிவர் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜ்ல டயக்னோஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செஞ்சீங்கன்னா யூ ஹாவ் அ 70 to 75% 5 years survival. அதாவது 75 100ல 75 பேர் வந்து 5 வருஷம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இருக்காம. ஸோ ஆஸ் ஐ செட் earlier 5 yearsக்கு அப்புறம் the risk of having problems due to cancer is equal to that of normal population. So cancer பொறுத்த வரைக்கும் the treatment goal is 5 years. So 5 years survival தான் it is a determinant for it is a parameter to consider the success of your treatment. So அதுக்கப்புறம் வந்து you are considered to be cancer free, you are considered to be cured of cancer. அடுத்தது வந்து மலக்குடல் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் தி வார்னிங் சைன்ஸ்? இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ரொம்ப காமன். அதனால வந்து ரொம்ப ரொம்ப காமனா இருக்கிறதுனால அவங்க வந்து they have got a very very good screening protocol. முதல்ல ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு, ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கு பண்ற டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு, அவங்களுக்கு கேன்சர் இருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுனா வந்து இட்ஸ் கால்ட் as ஸ்கிரீனிங் protocol. ஸோ இது வந்து when do you have to give importance? What are the warning symptoms which you should not ignore? அதாவது unexplained change in bowel habit. அதாவது நார்மலா வந்து நீங்க வந்து மோஷன் ஒன்ஸ் போறீங்க, அது சில பேருக்கு வந்து மோஷன் ட்வைஸ் போறோம். அன்யூஷுவலா வந்து ஒரு 3-4 வாரமா வந்து மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 4-5 தடவை போகுது, இல்ல மோஷன் சுத்தமாகவே போகல, இல்ல மோஷன் வந்து அர்ஜென்ட்டா போகுது, இல்ல மோஷன் போகும்போது வந்து கொஞ்சம் லேசா வந்து சளி மட்டும் வருது அப்படின்னா வந்து those are certain important warning signs which you should not ignore. செகண்ட் வந்து பிளாக் டாரி ஸ்டூல்ஸ், மோஷன்ல வந்து கருப்பா போகுது. தேர்ட் வந்து அன்எக்ஸ்பிளைன்டு அனீமியா, அதாவது ஹீமோகுளோபின் பண்ணி பாக்குறீங்க நார்மலா அதுவே ஹெல்த்தியா இருக்கவங்களுக்கு ஜென்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் 12 இருக்கணும், 12 to 14 இருக்கணும், லேடிஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் 10 to 12 இருக்கணும். அன்எக்ஸ்பிளைன்டா ஹீமோகுளோபின் வந்து 7 or 8 இருந்துச்சு அப்படின்னா then you should consider that there is some problem and then you should immediately give an importance to it. Fourth, as it is true for any other cancer, extreme tiredness without an obvious reason. So எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா do not ignore your symptoms. Fifth, unexplained weight loss. அது நீங்க வந்து டயட்டிங் பண்ணல, நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணல, நீங்க வந்து வெயிட் லாஸ் உண்டான ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரிகாஷன் எதுவும் எடுக்காம உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்டா வெயிட் லாஸ் இருக்கு அப்படின்னா it has to be given importance. பெயின் ஆர் ஸ்வெல்லிங் இன் யுவர் அப்டமன், அதாவது வயிற்றுல லோவர் அப்டமன்ல பெயின் இருக்கு, இல்ல கட்டி மாதிரி இருக்கு, வீக்கம் மாதிரி இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி யூ நீட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தி சிம்டம் அண்ட் யூ நீட் டு இமிடியட்லி கெட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். பவல் அர்ஜென்சி, அதாவது மார்னிங் எழுந்து அர்ஜென்ட்டா மோஷன் வருது, மோஷன் போயிட்டு மோஷன் போற இடத்த டாய்லெட்ல உட்காந்து மோஷன் வராம சளி மட்டும் வருது அப்படின்னா தீஸ் பேஷன்ஸ் இமிடியட்லி நீட் டு கெட் தெம்செல்ஸ் டெஸ்டட். அதே மாதிரி பர்சிஸ்டன்ட் ஸ்ட்ரெயினிங் டு பாஸ், மோஷன் ரொம்ப டைட்டா போய் அவங்க வந்து ஸ்ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிஷரா இருக்கலாம், சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், they should not ignore. So these are the warning symptoms of colorectal cancer. மலக்குடல் புற்றுநோய்க்கான வார்னிங் சிம்டம்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா immediately get treatment. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா don't wait until it's too late. Early bowel cancer often develops without any warning signs. So 9 out of 10 diagnosed early stage colorectal cancer will survive for 5 years. நான் முதலே சொன்னபடி liver cancer இருக்கட்டும், gallbladder cancer இருக்கட்டும், pancreatic cancer இருக்கட்டும், generally they tend to be a bit more aggressive. Whereas colon cancer, if you diagnose early, you treat early, absolutely they will have no problem. So liver cancer, colorectal cancer விட liver cancer வந்து you have to give more importance. கொஞ்சம் கூட you should not wait. At the same time, 1 of 10 diagnosed with late stage colorectal cancer will survive for 5 years. So again, repeatedly as we are telling, do not ignore your symptoms. Kindly consult your physician at the earliest. Get the necessary investigations done and have the treatment done as per the protocol. Do not delay because of COVID. Now that we have had 6 months, முடிஞ்சு போச்சு, நோய்க்கு உண்டான நம்மளுக்கு புரிதலும் பெட்டரா இருக்கு. எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம், எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம், எப்படி ஸ்ப்ரெட் ஆகாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் நோஸ். ஸோ திஸ் இஸ் த டைம் தட் வி ஷுட் நாட் இக்னோர் அவர் அதர் இல்னஸஸ்.
சில myths and facts about colorectal cancer. நிறைய பேருக்கு இருக்கிற myths and misconception, அதாவது சில பொய் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் colorectal cancer is not preventable அப்படின்னு சொல்லுவாங்க. It is not like that. Colorectal cancer வந்து prevent பண்ணலாம். எப்படி prevent பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா healthy diet, diet rich in fruits and vegetables, and diet rich in antioxidants, regular form of physical activity or exercise. If you do all this, definitely it is good for preventing any sort of cancer for them. Colorectal cancer வந்து ஜென்ஸ்க்கு தான் வரும், லேடிஸ்க்கு வராது அப்படின்னு சில மிஸ்கான்செப்ஷன். No, it is not like that. Both male and female can get affected. Age does not matter when it comes to colorectal cancer. However, colorectal cancer is very common in more than 50 years age group. In fact, அதனால தான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ஓவர் 50 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ரெகுலரா ஒன்ஸ் a year or whatever the protocol, அது once in 5 years வந்து சில பேருக்கு வந்து இந்த கேன்சர் ஸ்கிரீனிங் படி கொலனோஸ்கோபி பண்ணுவாங்க. ஹை ரிஸ்கா இருக்கவங்களுக்கு, ஃபேமிலியில கோலன் கேன்சர் இருக்கவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா பண்ணுவாங்க. Early stage cancer more than 90% curable. So definitely வந்து, as I said earlier, 90% cure, especially colorectal cancer, which has got a very good curing potential or treatment potential. Early treatment is a must. And it is the second leading cause of cancer death. நம்ம முதல்ல சொன்னபடி வந்து lung cancer க்கு அப்புறம் gastro cancers in general are responsible for the second highest causes of cancer death. So how do you prevent? நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், நம்ம வந்து சிம்டம்ஸ் பார்த்தோம், என்ன டெஸ்ட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும், ஹவு டு கெட் ட்ரீட்டட் அப்படிங்கிறது, ஹவு டு ப்ரிவென்ட், வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து நான் முதலே சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சு யூ ஷுட் கெட் ஸ்கிரீன்ட் ஆன் டைம். அதே சொன்னபடி மோர் தென் 50 years everyone needs to get themselves screened. Second, maintain a very healthy weight. Third, eat high fiber diet. நார் சத்துள்ள பொருட்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராம இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுனால அந்த கொலானிக் இரிட்டேஷன் இல்லாம இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து கோலன் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் ஆன் தி கோல்ஸ். ஸோ ஈட் அ ஹை ஃபைபர் டயட், ஸ்டே ஆக்டிவ், ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ், ரெகுலர் ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அண்ட் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். எல்லா கேன்சருக்கும் நம்ம சொல்ற ஒரே விஷயம், ஃபார் ஆல் GI cancers and for any cancer for that matter, you need to quit smoking and alcohol. These are the factors that you can do to prevent colorectal cancers. இப்போ இந்த colorectal cancer பொறுத்த வரைக்கும் மலக்குடல், பெருங்குடல்ல இருக்கிற புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மக்களுக்கு இருக்கிற காமனா சந்தேகம் வந்து இந்த லோவர் ரெக்டல் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு சில சென்டர்ஸ்ல வந்து they would require what is called as a stoma அப்படின்னு ஸ்டோமா, அதாவது ஆபரேஷன் பண்ணி அந்த பகுதியான மலக்குடலையோ பெருங்குடலையோ எடுத்து மோஷன் போற பாதையை அந்த குடல் எடுத்து வெளியில வச்சிருவாங்க ஸ்கின்ல ஒரு பேக் விட்டு. நிறைய அது வந்து ஸ்டோமா அப்படின்னு அவங்க சொல்லுவோம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அதுக்கு பயந்துட்டே வந்து கேன்சர் சர்ஜரி தள்ளி போடுற சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, we definitely try our best to avoid this. அதாவது ஸ்பிங்க்டர் பிரிசர்வேஷன் அப்படின்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதாவது நார்மல் பேசேஜ்லேயே கோலரெக்டல் கேன்சர், ரெக்டல் கேன்சர் ஆப்ரேட் பண்ணி அவங்க நார்மல் வழியாவே மோஷன் போகிறதுக்கான சில அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வந்து ஸ்பிங்க்டர் பிரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அது வந்து we follow at our hospital. ஸோ லாப்ரோஸ்கோப்பியா இருக்கட்டும், ரொபாட்டிக் சர்ஜரியா இருக்கட்டும், ஸோ இந்த நாவல் டெக்னிக்ஸ், இந்த சயின்டிபிக் டெக்னிக்ஸ் நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த ஸ்டோமா கூட நிறைய, அதாவது 90 to 95% இந்த ஸ்டோமா கண்டிப்பா தேவையே இருக்காது. ஸோ அதுக்காக பயந்து நீங்க வந்து உங்களோட மலக்குடல் ட்ரீட்மெண்ட்டை புற்றுநோயை தள்ளிப்போம். ஸோ இது வந்து நாங்க இந்த கோலரெக்டல் மலக்குடல் புற்றுநோய் சம்பந்தமா செய்த சில ஆய்வுகள் பப்ளிஷ் பண்ண நேஷனல் ஜேர்னல் இன்ஃபெக்ஷன் பப்ளிஷ் பண்ண. கடைசியா வந்து உணவு குழாய் புற்றுநோய், அதாவது உணவு குழாய் மற்றும் இரைப்பை புற்றுநோய். Esophageal cancer is the 7th most common occurring cancer worldwide. As I said earlier, 4th most common cause of cancer-related deaths in India. Overall gastro cancers, it is the 2nd highest cause. Esophageal cancer in particular is the 4th most common cause of cancer-related deaths in India. And the median age of diagnosis is 67. 4 out of 5 esophageal cancer diagnoses are occurring. What are the warning signs? கோலரெக்டல் கேன்சர் நம்ம சொன்னபடி வாட் ஆர் தி வார்னிங் சைன்ஸ்? வார்னிங் சைன்ஸ் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, மைல்ட் ஆர் இன்டர்மீடியன்ட் டிஃபிகல்டி ஆர் பெயின் பை ஸ்வாலோயிங். முழுங்குறதுக்கு தொந்தரவு இருக்கு, முழுங்கும் போது லேசா வலி இருக்கு, முழுங்கும் போது நிறைய தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு, மெயினா வந்து முழுங்கும் போது சாலிட்ஸ்க்கு டிஃபிகல்டி இருக்கு அப்படின்னா, தீஸ் ஆர் சர்டன் ஏர்லி சைன்ஸ் ஆர் ஏர்லி சிம்டம்ஸ் தட் யூ ஷுட் நாட் இக்னோர். கிரானிக்கா ஹார்ட் பர்ன், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கவங்க, அதாவது நெஞ்செரிச்சல் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப காமன். கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் ரொம்ப ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு, அதுல வந்து ரொம்ப குறிப்பிட்டு ஒரு
I would say less than 2 to 5% of them will have what is called as a Barrett's esophagus. Barrett's esophagus வந்து அடிக்கடி அந்த நெஞ்செரிச்சல் திரும்ப திரும்ப வந்து உணவு குழாயில் இருக்கிற அந்த மியூகோசல் லைனிங் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ அது வந்து அந்த பேரட்ஸ் ஈசோபேகஸ் இருக்கிறவங்களுக்கு கேன்சருக்கு வர உண்ட பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகம். உணவு குழாய் புற்றுநோய் வரதுக்கு உண்டான பாதிப்பு வந்து இட் இஸ் ஸ்லைட்லி ஹையர். Say I would say 10% higher than the normal population. So as in any other cancer, unexplained weight loss irundhuna வந்து immediately get yourself you need to get yourself checked. So chronic heartburn, sir, நெஞ்செரிச்சல் இருந்துட்டே இருக்கு, சாப்பிட்ட சாப்பாடு இருக்கழிச்சிட்டு வந்துட்டே இருக்கு, முழுங்கும் போது வலி இருந்துட்டே இருக்கு, முழுங்கும் போது ரொம்ப நேரம் ஆகுது, முழுங்கும் போது சாலிட்ஸ் முழுங்க முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு இமீடியட்லி ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தோம்னா டெஃபினட்டா உணவு குழாய் சாதாரண புண்ணு தான் இருக்கா, இல்ல அந்த கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஷன் நம்ம சொல்றோம் அந்த வால்வ் வந்து லூஸ் ஆயிருக்கா, பேரட்ஸ் அப்படிங்கிற சேஞ்சஸ் அந்த உணவு குழாயில இருக்கிற லைனிங்ல இருக்க சேஞ்சஸ் இருக்கா, இல்ல அதுல கட்டி இருக்கா அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா ஒரு எண்டோஸ்கோபியில நம்ம சொல்லிட முடியும். ஸோ அகைன் வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? முதலே சொன்னபடி கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் யூசேஜ், Barrett's esophagus and corrosive injuries. அது சில பேர் வந்து இந்த மருந்து சாப்பிட்டுக்கிறவங்களுக்கு இந்த உணவு குழாய் வந்து சுருங்கி போயிடும். அது ஆசிட் அல்லது அல்கலி சாப்பிட்றவங்க, ஆக்சிடென்ட்லா வந்து ஆசிட் சாப்பிட்றவங்க சாப்பிட்டு சில பேர் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாள் போக வந்து அவங்களுக்கு இந்த உணவு குழாய் சுருங்கி போய் அவங்களுக்கு வந்து அதுல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதுக்கு அகைன் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா செஸ்ட் அறுத்து வயிற்று அறுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமாகவும் ரொபோட்டிக் மூலியமாகவும் ரொம்ப துல்லியமாவே பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அந்த டெக்னிக் பேரே வந்து பழனிவேலு டெக்னிக் அப்படின்னு ஜப்பான்லயும் கொரியாலையும் யூகேலையும் சில கண்ட்ரிஸ் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது நெஞ்சு அறுத்து செஸ்ட் அறுத்து அப்டமன் அறுத்து பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இல்லாது. அது வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமா சிறு ஹோல்ஸ் மூலியமா ரொம்ப துல்லியமாகவே வந்து ரொபாட்டிக் சர்ஜரியா இருக்கட்டும் லாப்ரோஸ்கோபியா இருக்கட்டும் வந்து உணவு குழாய் புற்றுநோய் மேஜர் இல்னஸா இருக்கும் அது வந்து. அதே மாதிரி இரைப்பை புற்றுநோய் ஸ்டமக் கேன்சர் அப்படிங்கிறது சில அதே மாதிரி காமன் சிம்டம்ஸ், வாமிட்டிங், டிஃபிகல்டி இன் ஸ்வாலோயிங், அப்பர் அப்டாமினல் பெயின், வெயிட் லாஸ் அண்ட் வயிறு சாப்பிட்டோடனே வயிறு உபுசமா இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிட்டோடனே வயிறு நிறைஞ்சு போகுது, வயிற்றுல வந்து சில பேருக்கு பந்து உருகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இமீடியட்லா கெட் யுவர் செல்ஃப் ட்ரீட்டட். என்னோட எய்ம் வந்து இட் இஸ் நாட் டு இன்ஸ்டில் ஃபியர் இன் யூ, உங்களுக்கு வந்து பயமுறுத்தணுங்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கெட் யுவர் செல்ஃப் டெஸ்டட் இமீடியட்லி. நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் உங்க சிம்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உங்க ஸ்பெஷலிஸ்ட் போய் பாருங்க, சில பேசிக் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அதை பண்ணி. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு அந்த புற்றுநோயா இருந்தாலும் அதை வந்து கம்ப்ளீட்டா குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு. ஸோ வித் தட் I complete my lecture for today, or I complete my talk. So my essence is of this topic is do not delay cancer care during COVID times. So cancer care பத்தி நம்ம பேசணும், கோவிடோட பாதிப்பு பத்தி நம்ம பேசணும், எதனால கேன்சர் கேர் டிலே ஆச்சு அப்படிங்கறத நம்ம பேசணும், அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு, அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, இந்த டிலே தகர்த்ததுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பேசணும். So do not delay your symptoms, get yourself tested at the earliest, get yourself treated at the earliest, and as I said repeatedly, stage 1, stage 2 and even early stage 3 cancers are completely curable. So கேன்சர்ங்கிறது ஒரு பெரிய நோயோ ஒரு பெரிய பாதிப்போ கிடையாது. டெஃபினட்டா அதுக்கு வந்து இப்போ மாடர்ன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அடிக்வேட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதை ட்ரீட் பண்றதுக்கு. ஸோ we have got all the options to treat cancer at the early stage. So do not delay your treatment because of cancer. So I will just show you one small video. எந்த அளவுக்கு நம்ம முதல்ல சொன்னபடி எந்த அளவுக்கு வந்து கேன்சர் கேரை நம்ம வந்து ஜெம்ல கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து கோவிட் டைம்ஸ்லயும் வந்து எப்படி how we can give the cancer care அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ நான் காட்டுறேன். எப்படி எங்க பேஷண்ட்ஸ் வந்து they are taken care of. This is a patient safety initiative that we are following during COVID times. How we segregate the patients. Patients வந்து நுழைஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம், ஒரு ஹேண்ட் வாஷ். One patient வந்து policy, ஒரு patient வந்து எடுத்துட்டாலும் patient hospital ஓகே ஐடியா கம்ப்ளீட்டா வந்து ஹெல்த் அண்ட் டிஃபரெண்ட் ஓகே வர ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் வந்து ஓகே பேஷண்ட். ஸோ
adequate in the safety precautions எல்லா இடத்துலயும் வந்து PPE kits இருக்கட்டும். அதே நம்ம ஆல்வேஸ் பண்ணி laparoscopic surgery கேன்சர்ல பண்றதுக்கான வழிமுறைகளும் சேர்க்கணும். So let's move on safely. Even during COVID times, let us take care of our patients as before. So if there are any questions, I will answer, or you can probably send those questions to the hospital. Actually, நிறைய questions வந்திருக்கு. I'll try to answer as many as possible. I think we've already crossed the time. Vitamin B12 problem, congestive gastropathy. Yes, congestive gastropathy அப்படிங்கிறது ஒரு காமன் எண்டோஸ்கோபியில இருக்கக்கூடிய ஒரு ஃபைண்டிங். அவங்களுக்கு இருக்கிற அந்த ரத்த குழாய் வீக்கா இருக்கிறதுனால அந்த ஸ்டமக்ல இருக்கிற லைனிங் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும். B12 ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, as you said, yes, விட்டமின் B12 ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டமக் உண்டான பாதிப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஸ்டமக்ல சிறுகுடல செக்ரீட் ஆகிற ஒரு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதுதான் வந்து B12 டைஜஷனுக்கு வந்து இட் ஹெல்ப்ஸ். ஸோ that needs to be taken care of. Is it a must for all to get a cancer test done like master health checkup after 40s? Yes. மேல்நாட்டுல வந்து அது ஒரு ரொட்டீன் கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரோட்டோகால்னே சொல்லுவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் they will have this ஸ்கிரீனிங் ப்ரோட்டோகால். 50 வயசுக்கு மேல நீங்க வந்து ஒரு கொலனோஸ்கோபி பண்ணிக்கணும், ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஒரு ப்ராஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன் ஒரு டியூமர் டெஸ்ட் பண்ணிருக்கணும், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிருக்கணும், உங்க பிளட் டெஸ்ட் பண்ணிருக்கணும், தேவை இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிருக்கணும். இது எல்லாமே வந்து ரொட்டீன் ஸ்கிரீனிங் ப்ரோட்டோகால் which most of the countries follow. நம்ம கண்ட்ரிலயும் we've got a very good screening protocol implemented now for our patients. Third, cancer patients are at higher risk of getting coronavirus or COVID-19. What should the cancer patients do if they have symptoms of COVID-19? It's a very good question. Cancer patients, as I said before, are at a slightly higher risk of COVID-19 problems because they are immunocompromised. But what do they need to do? They need to do the exact same things as any other COVID-19 patient does. Only thing is, நார்மலா மைல்டா இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, ஏசிம்டமேட்டிக்கா இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க they can take their treatment at home quarantine நம்ம சொல்லுவோம். பட் கேன்சர் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே இம்யூன் காம்ப்ரமைஸ்டா இருக்கிறதுனால வந்து மைல்ட் சிம்டம்ஸா இருந்தாலே வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் them to get the treatment from the hospital and to get admitted in the hospital so that they are taken care of better. The oxygen requirement is checked periodically. So அது வந்து the normal patients விட கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் கேர் அதிகமா தேவைப்படும். ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது வந்து it will be preferred. I have undergone laparoscopic gallbladder surgery in the month of July. I am fine. Are there special precautions I should be taking to prevent COVID-19? No. As in any other person, normal precautions, routine social distancing, repeated hand washing, and compulsory wearing of mask when you go outside. These are the only three things that you need to do as in any other person. Just because you've had a laparoscopic surgery for gallbladder, you're not at an increased risk for COVID-19. Laparoscopic cancer surgery will bring down immune system. Totally false. In fact, laparoscopic cancer surgery will preserve the immune system. அது நம்ம அப்டமன் ஓபன் பண்ணாம ஸ்மால் கீ ஹோல்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா இம்யூனிட்டி இஸ் ப்ரிசர்வ். இது ஆய்வு கட்டுரைகள் மூலியமா நம்ம ப்ரூவ் பண்ணிப்போம். இந்த இன்டர்நேஷனல் ஜேர்னல்லயே இது இருக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படாது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து லாப்ரோஸ்கோபி பண்ணும்போது கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து their immunity is again well preserved. So laparoscopic surgery will help the preserving the immunity for patients, especially for cancer patients during COVID-19. Taking fever tablets, vitamin tablets frequently in the situation, will it affect liver function afterwards? Very valid point. Vitamin tablets la onnu problem கிடையாது. fever tablets la வந்து இந்த paracetamol tablets வந்து அடிக்கடி அது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எடுக்கக்கூடாது. ஸோ பாராசிட்டமால் இன்டியூஸ் லிவர் டேமேஜ்ங்கிறது கொஞ்சம் காமனாவே நம்ம பார்க்கணும். ஸோ அன்லெஸ் ஸ்பெசிஃபைட் பை ஒரு டாக்டர் ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் சொன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதை ஃபாலோ பண்ணுங்க. நாட் மோர் தென் 3 tablets per day, மேபி ஈவன் 4. தட் இஸ் அ மேக்ஸிமம். தட் இஸ் ஒன்லி when you have temperature. பட் ஜென்ரலா சார் உடம்பு வசதியா இருக்கு, ஜாயிண்ட் பெயின் இருக்கு, சும்மா வந்து கடையில வாங்கி வலி மாத்திரை போடுறது வந்து கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணணும். அது வந்து லிவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெடுது. After gallbladder removal surgery, the stools won't be solid as before, and does eating liquid food change the color to green when gallbladder is removed? Is there any other effects on removing the gallbladder? This cancer kundana talking this is slightly off bit, but I will tell you.
Gallbladder surgery பண்றதுனால there is no change in your digestive pattern, there is no change in your stool consistency, and there is absolutely no change in your eating habits. Nothing will change. You can safely have it. நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து கால்பிளாடர் சர்ஜரி பண்ணா அவங்களால நார்மலா முன்னாடி சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபியர் தான் நிறைய பேருக்கு. இது கேன்சர் பத்தியான டிஸ்கஷன் கட்டினால நான் இதுல ரொம்ப டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் வாட் ஐ கேன் டெல் யூ இஸ் டெஃபினெட்லி தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் யுவர் digestive system, your eating patterns, or your stool consistency after gallbladder surgery. Highlight the difference between endoscopy and colonoscopy. ரொம்ப சிம்பிள்ங்க. எண்டோஸ்கோப்பிங்கிறது வாய் வழியா உணவு குழாய் இரைப்பை, அதாவது ஃபுட் பைப் அண்ட் ஸ்டமக் பாக்குற ஒரு டெஸ்ட். கொலனோஸ்கோபி அப்படிங்கிறது மோஷன் போற இடம் வழியா, ஆசன வாய் வழியா உங்க முழு பெருக்குடலையும் பாக்குறது ஒரு டெஸ்ட். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். எண்டோஸ்கோபி வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரே மாதிரி போட்டுட்டு ஒரு லெஸ் தென் 2 to 3 minutes தான் ஆகும். ஒரு ஸ்ப்ரே மாதிரி போட்டு உங்க தொண்டை மரத்து போயிடும். உங்க தண்ணி முழுங்க சொல்ற மாதிரி அந்த டியூபை முழுங்க சொல்லுவாங்க. ஒரு 2 to 3 minutes கம்ப்ளீட்டா உங்க ஃபுட் பைப் ஸ்டமக் எல்லாத்தையும் உள்ள செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள புண்ணு இருக்கா, தொந்தரவு இருக்கா, ஹெச் பைலரிங்கிற கிருமி இருக்கா, அந்த உணவு குழாயில இடைப்பைக்கு போற வேல்வ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ண முடியும். இது வந்து எண்டோஸ்கோபில கிளியரா தெரியும். கொலனோஸ்கோபிங்கிறது ஒரு 10 to 15 minute ப்ரொசீஜர். ஜெனரலி அது வந்து கொஞ்சம் கேஸ் யூஸ் பண்ணி பண்றதுனால ஒரு மைல்ட் டோஸ் ஆஃப் அனஸ்தீசியா நம்ம கொடுப்போம். உணவு ஆசனை வழியா கம்ப்ளீட்டா அவங்க பெருகுடலை செக் பண்ணி பார்க்க முடியும். அதுவே வந்து இந்த மலக்குடல் மட்டும் பாக்குறது வந்து சிக்மாய்டோஸ்கோபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிக்மாய்டோஸ்கோபிக் அனஸ்தீசியா தேவையில்லை, அது ஓபிஆரை கூட பண்ணிக்கலாம். How to diagnose less immunity? What are the blood parameters to be checked regarding immunity with regards to COVID? Immunity with regards to COVID வந்து உங்க blood parameters தெரியும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிபிக் blood டெஸ்ட்லாம் கிடையாது. You can just have a periodic blood checkup done to check your levels of hemoglobin and sugars. That is more important. More important than the tests, eating a balanced diet, leading a healthy lifestyle, doing adequate exercise, maintaining your weight adequately, having proper sleep 7 to 8 hours a day. All this will take care of your immunity. There is no need to do special tests or take multiple immunity boosting medicines and all that. None of them will help. So it is just sticking to the basics. If you stick to all these basics, your immunity is well preserved. There is no need for additional medications or additional tests. I think I have answered most of the questions, and time is also 12:15 now, so we have crossed our time limit by 15 minutes. So with that, I will close this session, and whatever queries you can have, you can send it as a message or as a comment in the Facebook comment box, or you can mail it to our hospital address. I have also given the hospital number for you to call and have your clarifications, answers clarified. So in the Sandhagam, feel free to ask your queries. We'll be there to explain you. Stay healthy, stay safe. Please take care of yourselves. Thank you.